ஸோ இப்போ நான் ஐஃபோனை பற்றி ரொம்ப புகழ்ந்து ரொம்ப நல்லாவே பேசினதுனால நான் ஐஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒர்த்துன்னா நினச்சிடாதீங்க. எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசிக்கு மேற்பட்ட பேர் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஃபோனே வாங்குறாங்க. ஐஃபோனுக்கும் பேட்டரிக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. ரொம்ப நாளாகவே ஒரு சொல்லிக்கப்படாதான் பகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஐஃபோன் வாங்குறது ஒர்த்து இல்லையான்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருமே ஐஃபோன் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்பட்டிருந்திருப்போம். ஏன் யூஸ் பண்ணணும்னு கூட ஆசைப்பட்டிருந்திருப்போம் இல்லையா? ஆனால் ஐஃபோனோட விலையை பார்த்தோன்னே அந்த ஆசைலாம் எங்கே போச்சுன்னே தெரியாது, அப்படியே டோட்டலாக காணாம போயிருந்திருக்கும். ஏன்னா ஐஃபோனோட பேஸ் மாடலே 50,000 தான் ஸ்டார்டிங் ஆகுது. அதுக்கப்புறமேட்டு ஹை எண்டு 1.5 லட்சம் ஃப்ரெண்ட்ஸ், 1.5 லட்சம். நீ பார்த்த 1 கோடி இந்த இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி ரூபாய். அப்போ எதனால ஐஃபோன்ஸ் இவ்வளோ விலையில விற்கிது? அவன் கொடுக்குற ஃபீச்சர்ஸ்னாலயா, இல்லை கேமரா குவாலிட்டினாலயா, இல்லை பர்ஃபார்மன்ஸ்னாலயா, இல்லை அவன் கொடுக்குற ஆப்டிமைசேஷன்னாலயா? ஸோ உண்மையாகவே ஐஃபோன் நம்ம கொடுக்குற காசுக்கு கூவுறானா, இல்லை அதை விட கொஞ்சம் கம்மியாக கூவுறானா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹலோ கைஸ் அண்ட் வணக்கம், இது உங்கள் பர்வேஷ் கேமிங். நான் தான் உங்கள் பர்வேஷ் முகமது. ஐஃபோன் அப்படிங்கிறது நம்ம கொடுக்குற காசுக்கு உண்மையாகவே ஒர்த்தா, இல்லை வெளியே சும்மா பந்தாவாக கட்டிட்டு உள்ள சும்மா உருட்டி வைக்கிறானா அப்படிங்கிறது இப்போ பார்த்துருவோம். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற கொஞ்சம் நல்ல விஷயங்கள்லாம் பார்த்துருவோம். ஸோ முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா பர்ஃபார்மன்ஸ். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த அளவுக்கு ஐஃபோனு ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராசஸர் படி நம்ம ஸ்பெக்ஸ் உள்ளே பார்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு இம்ப்ரெசிவாக இருக்காது. பட் ஆனால் அவன் கொடுக்குற ஆப்டிமைசேஷனும் ப்ராசஸரும் சேர்ந்து ஒர்க் பண்ணால் ஒரு பெஸ்ட் அவுட்புட் உங்களுக்கு தரும். இது எதனாலனா டெவலப்பர்ஸ் எல்லாருமே அவங்களோட ஆப்ஸ் அண்ட் கேம்ஸை கிரியேட் பண்ணுறப்ப ஐஃபோனுக்காகவே ஆப்டிமைசேஷன் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. ஸோ அதனால எல்லா விதமான ஆப்ஸ் அண்ட் கேம்ஸுமே ஐஃபோனில் ரன் ஆகிறப்ப ரொம்பவுமே ஸ்மூத்தாக ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் ரொம்பவுமே நல்லா அவுட்புட் தரும். ஸோ கேமிங்கில் கூட பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஃப்ரேம் ட்ராப்போ லேகிங்கோ ஹேங்கோ எதுவுமே இருக்காது. உங்களுக்கு ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் தரும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஐஃபோனு ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு சொல்லுவேன். ஏதேதோ பேசுறியா? ரெண்டாவது கேமரா குவாலிட்டி. ஸோ ஐஃபோன் எனக்கு தெரிஞ்சு முக்கால்வாசிக்கு மேற்பட்ட பேர் கேமரா குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐஃபோனே வாங்குறாங்க. ஐஃபோனில் கேமரா வந்து ஃபோட்டோ எடுத்தால் நல்லா இருக்கும், வீடியோ எடுத்தால் நல்லா இருக்கும், ஸ்கூம் பண்ணி எடுத்தால் நல்லா இருக்கும், லோ லைட்டில் இருட்டு அறையில் முரட்டு ஃபோட்டோ கூட எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. உண்மையாகவே கேமரா குவாலிட்டி ஐஃபோனில் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு கேமரா ஃபோன்ஸ் ஐ ஹேவ் எவர் சீன்னு சொல்லலாம். ஸோ இது எதனால ஐஃபோன்ஸ் அவங்களோட கேமரா குவாலிட்டிக்கு ரொம்பவுமே இம்பார்ட்டன்ஸ் தந்து ஒரு சின்ன சின்ன விஷயத்தையுமே ஆப்டிமைசேஷன் பண்ணி ரொம்பவுமே சூப்பராக அவுட்புட் தர்றதுக்கு அவங்களுடைய பெஸ்ட்டை தருவாங்க. ஸோ என்ன பொறுத்த அளவுக்கு ஐஃபோனு ஒரு வீடியோகிராஃபிக்கோ இல்லை ஃபோட்டோகிராஃபிக்கு யூஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இது ஒரு பெஸ்ட் சாய்ஸ். ஸோ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன். ஸோ இவ்வளோ நேரம் நான் கதறிட்டு இருந்தேன்ல பர்ஃபார்மன்ஸுக்கும் கேமரா குவாலிட்டிக்கும். ஸோ அதை தான் இப்போ நான் மறுபடியும் சொல்ல போகிறேன். மறுபடியும் முதல்ல இருந்தா ஸோ பர்ஃபார்மன்ஸுக்காக இருக்கட்டும், இல்லை கேமரா குவாலிட்டிக்காக இருக்கட்டும், இல்லை சிஸ்டம் அப்டேட்ஸ் தரதாக இருக்கட்டும், இல்லை டெவலப்பிங் வந்து ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் டெவலப் பண்ணி அவங்க விடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து ரொம்பவுமே பார்த்து மெனக்கெட்டு பண்ணுறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நாலாவது செக்யூரிட்டி. ஸோ செக்யூரிட்டி வந்து ஐஃபோனில் ஒரு பெரிய பங்கு வகிக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன் மோஸ்ட் ஆஃப் த செலிபிரிட்டிஸ் வந்து ஐஃபோன் வாங்குறதுக்கான காரணமே ப்ரைவசி செக்யூரிட்டி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு தெரியுறாங்க. வேற யாரு? நான் தான். ஸோ இப்போ ஐஃபோனில் இருக்கிற செக்யூரிட்டி பற்றி பார்த்தோம் அப்படின்னா எந்த விதமான ஆப்ஸையுமே அன்அஃபிஷியலாக ப்ரௌசர்லேருந்து ஏற்ற விட மாட்டான், பிளாக் பண்ணிடுவான். அண்ட் நம்ம பிரபு சார் சொல்கிற மாதிரி நம்பிக்கை அதானே எல்லாம் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையான ஆப்ஸை மட்டும்தான் வந்து ஆப் ஸ்டோரில் வந்து விடுவான். தேவையில்லாமல் குப்பை மாதிரி இருக்கிற ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ் எதுவுமே வந்து வெரிஃபை பண்ணாமல் விட மாட்டான். நம்மளை மீறி நம்ம டேட்டா மேக்ஸிமம் வெளியே போகிறதுக்கு சான்ஸே இல்லை. அண்ட் செக்யூரிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக மாதம் அவன் செக்யூரிட்டி அப்டேட் தந்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் செக்யூரிட்டியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ஐஃபோன் வாங்குறதுக்கு ஒரு நல்ல ரீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ நான் ஐஃபோனை பற்றி ரொம்ப புகழ்ந்து ரொம்ப நல்லாவே பேசினதுனால நான் ஐஃபோனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் ஒர்த்துன்னா நினச்சிடாதீங்க. இன்னும் நான் என்னோட பாயிண்டே முடிக்கல. இப்போ தான் ரியல் வாரே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ கொஞ்ச நேரம் மண்மத்தை கக்குவோமா? அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா. ஸோ இப்போ நம்ம ஐஃபோனில் இருக்கிற கொஞ்சம் தேவையில்லாத ஆணிகள், அதுக்கப்புறமேட்டு ரொம்ப பெருசாக பந்தா பண்ணி கேவலமாக மொக்க வாங்கின மூமெண்ட்ஸு, அதுக்கப்புறமேட்டு ஒரு சில உருட்டுகள்லாம் பற்றி பார்த்துருவோமா? செம்ம சீனிக்குது இன்னைக்கு. ஸோ ஐஃபோன் 15 Pro Max இன்ட்ரடியூஸ் ஆகிறப்ப பெருசாக பந்தா பண்ணப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா பில்டு குவாலிட்டி. ஸோ பில்டு குவாலிட்டிக்கு நாங்கள் வந்து டைட்டானியம் பாடி யூஸ் பண்ணுறோம். இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி சாதாரணது இல்லை. ஸ்பேஸ் கிராஃப்டில் யூஸ் பண்ணுறதெல்லாம் நாங்கள் வந்து ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கோம், உடையாது அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பந்தா பண்ணாங்க. ஆனால் கடைசியில் அதை லைட்டாக பெண்ட் பண்ணால் அப்பளம் நொறுங்குற மாதிரி நொறுங்குது. என்னடா போன் இது சல்லியா இருக்குது, இதுக்கான நான் 1.25 லட்சம் செலவு பண்ணி இந்த போனை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இந்த போனை ஸ்கிப்பே பண்ணிட்டாங்க. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக்.
ஸோ ஐஃபோன் பில்டு குவாலிட்டியில் பெருசாக பந்தா பண்ணி கேவலமாக மொக்க வாங்கிட்டாங்க. அடுத்தது என்னன்னா ஐஃபோனோட பேட்டரி. ஸோ ஐஃபோனுக்கும் பேட்டரிக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது. ரொம்ப நாளாகவே ஒரு சொல்லிக்கப்படாத பகை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்றும் இல்லைங்க. ஸோ இப்போ ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு நான் ஒரு ஃபோன் வாங்குறேன். ஸோ 1.5 லட்ச ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்பெக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆசைப்பட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சு வாங்குவேன்ல, அந்த எக்ஸ்பெக்டேஷனை ஈக்குவல் பண்ணுற அளவுக்காச்சும் அவன் ஸ்பெக்ஸ் கொடுக்கணும். அதை விட கம்மியாக தந்துட்டோன்னா நம்மளோட வன்மத்தை கக்க ஆரம்பிக்குவோம்ல. ஸோ அந்த மாதிரி நான் ஒருத்தரை மீட் பண்ணப்போ ஐஃபோன் பேட்டரி எப்படி இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அவருடைய வன்மத்தை எல்லாம் என்கிட்ட கொட்ட ஆரம்பிச்சிட்டாரு. ப்ரோ ஐஃபோன்லாம் வாங்கிறாத ப்ரோ, ஐஃபோன் பேட்டரி ரொம்ப மட்டமாக இருக்குது ப்ரோ. நான் ஐஃபோன் யூஸ் பண்ணுற நேரத்தை விட சார்ஜ் போடுற நேரத்தை அப்புறம் அதிகம் இருக்குது. நான் இங்கே மனசு வருத்தத்தில் 10வது குறைக்கு அந்த லூசு பையன் வேற வெறும் 20 வாட்ஸ் தான் மேக்ஸிமம் வாட்டேஜ் கொடுத்து வச்சிருக்கான். அது ஏறுறதுக்கு வேற ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஏறுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ரொம்ப வன்மத்தை கொட்டி அவருடைய கதறல்கள் செஞ்சாரு. ஃபோன் சார்ஜ் போடுற அப்போ அப்படியுமா யூஸ் பண்ணுறப்ப அப்படி சும்மா அப்படி சில்லு 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 சில்லுன்னு வரும் மேடம். நான் லேஸ் பண்ணி அடிக்காதீங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு தான் புரிஞ்சு ஐஃபோனில் பேட்டரிங்கிற விஷயம் எவ்வளோ பெரிய டம்மி அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஆண்ட்ராய்டில் 50,000க்கு கீழே உள்ள செக்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 5,000, 6,000, 7,000 mAh கெப்பாசிட்டியில் கூட பேட்டரிலாம் கொடுத்துருக்காங்க வித்து 200 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட. ஆனால் அப்படியே ஐஃபோன் பேட்டரியை பார்த்தீங்கன்னா அதுக்கும் சம்மந்தமே இருக்காது, டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். என்னுடைய கேள்வி என்னன்னா, ஆண்ட்ராய்டில் 50,000 கீழே உள்ள செக்மெண்ட்லேயே இவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி தந்து இவ்வளோ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் தர முடியும் அப்படின்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குற ஐஃபோனில் ஏன் தர முடியாது? கேட்டா ஐஃபோன்ல அட்வான்ஸ்டு டெக்னாலஜி எல்லாம் யூஸ் பண்றோம்னு சொல்றல, தர வேண்டியது தானே, பேச்சு மட்டும்தான். அடுத்ததுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ அது என்னன்னா ஸ்டோரேஜ். ஸோ ஸ்டோரேஜ் பொறுத்த அளவுக்கு ஐஃபோன் யூஸருக்கு ரொம்ப பெரிய கதறலாக இருந்திருக்கு. ஏன்னா ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு மெமரி கார்டு ஸ்லாட்டு கிடையாது, அதுக்கப்புறமேட்டு அப்கிரேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கிடையாது. வேற என்ன தப்பா வேலை ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐக்ளவுடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் நீங்கள் 5 GB வரைக்கும் ஃப்ரீயாக அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஏண்டா அதுக்கப்புறமேட்டு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கப்புறமேட்டு மாதம் மாதம் காசு கட்டணும். இல்லை, நான் 1.5 லட்ச ரூபா கொடுத்து உன்னோட ஃபோனை வாங்குறதே பெருசு. இதில் 10வது வரைக்கும் நான் ஸ்டோரேஜ் அப்கிரேட் பண்ணுறதுக்கு வேற, உன்னோட க்ளவுட் சர்வீஸை வேற நான் சப்ஸ்கிரிப்ஷன் மாதம் மாதம் கட்டணும். இல்லை என்னை பார்த்தா எப்படி இருக்கு? சீரியஸா பேசிக்கிட்டு சிரிப்பு பொழிச்சுங்கிற. அடுத்தது என்னன்னா நியூ டெக்னாலஜி உருட்டுக்கள். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டம் ஒன்று இருக்குங்க, ஆப்பிள் ஃபேன் பாய்ஸ் கூட்டம் அப்படின்னு. அந்த கூட்டம் என்ன பண்ணணும்னா ஆப்பிள் கண்டுபிடிக்கிறது தான் ட்ரெண்டு, ஆப்பிள் தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. அப்படி ஆப்பிள் கண்டுபிடிக்கிறது எல்லாத்தையும் ஆண்ட்ராய்டு டிவைசஸ் எல்லாமே காப்பி பேஸ்ட் பண்ணி அவனும் இதில் வச்சிருவாங்க. ஆப்பிள் எல்லாத்துக்குமே தலைவர், ஆப்பிள் தான் மாஸ், ஆப்பிள் தான் கெத்து அப்படின்னு சொல்லிட்டு பெருசா பீலா விட்டுட்டு திரிவாங்க. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு ஆனா கடைசியில ஆப்பிளே பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஆண்ட்ராய்டு டிவைசஸ்ல உள்ள கான்செப்டை கொண்டு போய் ஆப்பிள்ல வச்சிருப்பாங்க. இதெல்லாம் பத்தி யாரும் பேச மாட்டாங்க. ஆப்பிள் கண்டுபிடிச்சு ஆண்ட்ராய்டு டிவைசஸ் யூஸ் பண்ணாதான் இதெல்லாம் பெருசா பேசுவாங்க. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐஃபோன் வாங்கின முக்கால்வாசி பேர் வந்து வெளியே பெருசா பந்தா காட்டி நான் ஐஃபோன் வச்சிருக்கேன்டா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு பந்தா காட்டினாலும் உள்ள எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழுதுட்டு இருப்பாங்க, கதறிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா இதையாடா 1.5 லட்சம் கொடுத்து வாங்கினேன், ஒண்ணுமே இல்லையடா உள்ள அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சு கதறிட்டு இருப்பாங்க. முடிஞ்சிருச்சுல்ல, இனி முன்னாடி ஒருத்த நிக்க கூடாது, அவுட். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ உண்மையாகவே 1.5 லட்ச ரூபா கொடுத்து ஐஃபோன் வாங்குறது ஒர்த் இல்லையான்னு கேட்டிங்கன்னா நாட் ஒர்த். ஏன் அப்படின்னா 1.5 லட்ச ரூபா கொடுத்து நம்ம வாங்குறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பெக்ஸ் இந்த ஐஃபோனில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா வெங்காயம். நீங்கள் மேபி ஒரு பர்ஃபார்மன்ஸை வச்சு இல்லை ஒரு கேமரா குவாலிட்டியை வச்சு நீங்கள் ஐஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். பட் இந்த டிஸ்அட்வான்டேஜஸையும் கொஞ்சம் பார்த்து ஓகே இது பார்க்கலாமா, இது நம்மளுக்கு சமாளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு இதை நீங்கள் ஐஃபோன் வாங்கணுமா வாங்க வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாய்ஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்தது என்ன கண்டென்ட் வேணும், அடுத்தது என்ன வீடியோ போட்டால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் குறிப்பாக ஐஃபோன் வாங்கணும்னு ஆசைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லை ஐஃபோன் வச்சிருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனல் நீங்கள் புதுசு இதே மாதிரி ஏகப்பட்ட வீடியோஸ் தொடர்ந்து வேணும் அப்படின்னா உடனே கீழே இருக்க அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனை அப்படி தட்டி விட்டு இந்த சேனலுக்கு உங்கள் ஆதரவை தெரிவிங்க.
ரெட்டுன்னு சொல்லிட்டேனோ, ஓ சாரி பிளாக். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.